ரமேஷ் கஹானின் விஷன் நீலகிரியை ஊக்குவிக்கும் ஒழுக்க கதை தொடருக்கு வரவேற்கிறோம். உங்கள் இதயம் இல்லை என்று கத்தும்போது ஆம் என்று தயக்கத்துடன் முணுமுணுப்பதை நீங்கள் எப்போதாவது கண்டிருக்கிறீர்களா? இல்லை என்ற எளிய இரண்டெழுத்து வார்த்தையை உச்சரிப்பது ஏன் மிகவும் கடினம் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இன்று உணர்ச்சிகரமான மற்றும் பிற நிர்பந்தங்கள் இருந்தபோதிலும் இல்லை என்று சொல்வதன் முக்கியத்துவத்தை விளக்கும் ஒரு வசீகர கதையில் நாம் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் உயர்ந்த வானளாவிய கட்டிடங்கள் மற்றும் பரபரப்பான சந்தைகள் நிறைந்த ஒரு பரபரப்பான நகரத்தில் சாம் என்ற இளைஞன் வாழ்ந்தான். சாம் ஒரு நட்பான, அன்பான தனிநபராக இருந்தார். எப்போதும் கை கொடுக்க தயாராக இருந்தார். எப்போதும் ஆம் என்று சொல்லத் தயாராக இருந்தார். ஒரு நாள் சாமின் பழைய நண்பர் டாம் ஒரு வணிக முன்மொழிவுடன் அவரிடம் வந்தார். சாம் தனது வாழ்நாள் சேமிப்பை ஒரு புதிய முயற்சியில் முதலீடு செய்ய விரும்பினார். சாமிக்கு முன்பதிவு இருந்தது. இந்த முயற்சி ஆபத்தானதாக தோன்றியது, மேலும் அவர் தனது சேமிப்புகள் அனைத்தையும் முதலீடு செய்வதில் சங்கடமாக இருந்தார். ஆனாலும் நண்பனிடம் இல்லை என்று சொல்ல முடியாமல் தயக்கத்துடன் சம்மதித்தான். மாதங்கள் ஒரு வருடமாக மாறியது. வாக்குறுதியளிக்கப்பட்ட வருமானம் ஒருபோதும் நிறைவேறவில்லை. முயற்சி தோல்வியடைந்தது, மேலும் சாம் தனது சேமிப்பை இழந்தார். நிதி இழப்பு பேரழிவை ஏற்படுத்தியது, ஆனால் உணர்ச்சிகளின் எண்ணிக்கை இன்னும் கடுமையானது. அவர் தனது நண்பரால் காட்டிக் கொடுக்கப்பட்டதாக உணர்ந்தார், மேலும் இது மிகவும் முக்கியமானதாக இருக்கும்போது வேண்டாம் என்று சொல்ல முடியாததால் அவர் ஏமாற்றமடைந்தார். இப்போது சாமின் கதையிலிருந்து முக்கிய பாடங்களை அவிழ்ப்போம். முதல் மற்றும் முக்கியமாக, இல்லை என்று சொல்வது பலவீனம் அல்லது முரட்டுத்தனத்தின் அடையாளம் அல்ல என்பதை புரிந்துகொள்வது முக்கியம். இது உங்கள் தனிப்பட்ட எல்லைகளின் வலியுறுத்தல் மற்றும் உங்கள் சுயமரியாதையின் பிரதிபலிப்பாகும். சாம் இல்லை என்று சொல்ல இயலாமை அவரது சிறந்த தீர்ப்புக்கு எதிரான ஒரு முடிவை எடுக்க அவரை வழிநடத்தியது. இதன் விளைவாக மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது. இரண்டாவதாக, நமது உணர்ச்சிபூர்வமான இணைப்புகள் நமது தீர்ப்பை மறைக்க கூடாது என்பதை நினைவில் கொள்வது அவசியம். சாம் உடனான நட்பை தனது முடிவில் செல்வாக்கு செலுத்த அனுமதித்தார். முயற்சி வழங்கிய சிவப்பு கொடியை புறக்கணித்தார். கடைசியாக, சில சமயங்களில் நம்மை முதன்மைப்படுத்துவது சரி என்பதை நாம் உணர வேண்டும். நமது மன அமைதி, நமது நிதி பாதுகாப்பு, நமது மகிழ்ச்சிக்கு முன்னுரிமை கொடுப்பது பரவாயில்லை. மற்றவர்களுக்கு ஏமாற்றம் அளித்தாலும் நமக்குச் சரியாக அமையாதபோது வேண்டாம் என்று சொல்வது சரிதான். சுருக்கமாக, தேவைப்படும்போது வேண்டாம் என்று சொல்வதன் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்த முடியாது. இது நமது தனிப்பட்ட எல்லைகளை பேணுவதற்கும் நமது மதிப்புகள் மற்றும் நல்வாழ்வுக்கு ஏற்ப முடிவுகளை எடுப்பதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். சாமின் கதையை நினைவில் கொள்க. இல்லை என்று சொல்லாததால் ஏற்படும் விளைவுகளை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்த முறை நீங்கள் இதேபோன்ற சூழ்நிலையில் இருப்பதைக் கண்டால் அந்த எளிய இரண்டெழுத்து வார்த்தையைச் சொல்ல தைரியத்தை திரட்டுங்கள். அது உங்களை வருத்தம் நிறைந்த உலகத்திலிருந்து காப்பாற்றும். எனவே வேண்டாம் என்று சொல்லத் துணியுங்கள். உங்களுக்காக எழுந்து நிற்கவும், உங்கள் எல்லைகளை உறுதிப்படுத்தவும், மிக முக்கியமாக உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள், ஏனெனில் உங்களுக்கும் மட்டுமே எது சிறந்தது என்று தெரியும்.